ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ மார்னிங் சைக்கிளிங் வந்திருக்கோம். இது எங்கன்னா நியர்பை வில்லேஜு, ஒரு கிராம சைடு ரோட்டில் பயணம் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இவர் தான் அக்ஷய். ஸோ எனக்கு கம்பெனி கொடுக்க வந்திருக்கிறாரு. அங்கே பாருங்கள். அக்ஷய் ஹாய் சொல்லு. வாங்க பார்க்கலாம். போகிறப்ப இழந்த பழம் மரம்லாம் நிறையா இருக்குது. இழந்த பழத்தையும் எடுத்துடலாம். வாங்க. அப்படியே அவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், காலையிலே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. வீட்டில் உட்காந்துருந்தேன், மூக்கெல்லாம் அடைச்சிருந்தது, ஒரே ஜலதோஷமாக இருந்தது. வெளியில் வந்து சைக்கிளிங் ஓட்ட ஆரம்பித்தேன், மூக்கெலாம் கிளியர் ஆகி நார்மலாக ஆகிடுச்சு. பாருங்கள், காலை நேரத்தில் அந்த காஸ்மிக் பவர் அப்படிம்பாங்க, அது அதிகமாக இருக்கும் போல இருக்குது. அது உண்மையாக அப்போ தாங்க உணர்கிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏய் அக்ஷய் இங்கே பாரு இழந்த பழம் மரம், பழம் இருக்கா பாரு, வாங்க இழந்த பழம் எதுவும் இருக்கான்னு பார்ப்போம். டேய் இருக்கடா பாரு, இங்கே பாருங்க, காயாக இருக்கா, பழம் இருக்கா பாரு, ஒரு பழம் கூட இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே ஒரே காயாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பறிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். எதுக்கும் பாருண்டா அக்ஷய், இருக்கா இல்லையா? காயாக தான் இருக்கா? சரிவா. நான் தான் உங்கள் வசந்தம் தமிழ். சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, நன்றி. இன்னும் நிறையா சப்ஸ்கிரிப்ஷன் வந்தால் இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நீங்களும் இந்த மாதிரி ஜாகிங் போங்க, வாக்கிங் போங்க, சைக்கிளிங் இருந்தால் சைக்கிளிங் போங்க. பழைய சைக்கிள் இருந்தாலும் எடுத்து ஓட்டுங்க, அப்போ தான் புது சைக்கிளே வாங்கிறதுக்கு தோணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு பழம் இருக்குது. பழம் இருக்கா பாருங்கள். கிராமத்தில் கூட வாக்கிங் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்றி தான் அதெல்லாம் அறுவடை பண்ணியிருக்காங்க. ஹேய், டாக்ஸ்லாம் வருது பாருங்க. வாய்க்கால் பூ பூத்துருக்குது, என்னன்னு பார்ப்போம். என்ன வேண்டா? என்னடா, என்னது நாய்? இங்கே போகிறீங்க, எவ்வளோ பெரிய மீன் போகிறீங்க. ஐயோ டேய் அக்ஷய், இங்கே வந்து பாரு, எவ்வளோ பெரிய கொரா மீன்லாம் இருக்கு போகிறேன். விரால் மீனா? இங்கே பாரு, இப்போ தான்டா ஓடிச்சு. அந்த பாரு, தெரியுதுங்களா? பெரிய பெரிய மீனாக இருக்குது. இதாங்க ரைஸ் பாடி. இன்னும் ஒரு வீட்டுக்கு போயிட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு நாங்கள் ஃபிஷ்ஷிங் பிடிக்க வரோம். அப்போ எதாவது வீடியோ கொடுக்க முடிஞ்சால் போடுறேன், ஃபிஷ்ஷிங் வீடியோ முடிஞ்சால் போடுறேன். வாங்க அடுத்தது இதான். ஏய் இங்கேயும் இருக்குடா. ஐயோ இங்கே பாருங்க, எவ்வளோ பெரிய விரால் பாருங்க. டே விரால் மீன் நிறையா இருக்குல்ல, உள்ளே போயிடுச்சுடா. இங்கே பாருங்க, எல்லாம் அறுவடைக்கு தயாராக இருக்குது. இன்னும் 2 நாளில் அறுத்துருவாங்க, நெல் அறுவடை பண்ணிடுவாங்க. நெல்லுலாம் அறுவடைக்கு தயாராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 2 டேஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா வயல்லாம் காலியாக இருக்கும். பாருங்க ஃபுல்லாக பாருங்க, காலையிலே பாருங்க சூப்பராக இருக்குது.
ஃபுல்லாக அறுவடை. உண்மையிலே கிராமங்கிறது கிராமம் தாங்க. பாருங்கள் எவ்வளோ அமைதியாக ரம்யமாக இருக்குது இடம். ஓட்டும்போதே சைக்கிள் ஓட்டும்போதே ஒரு மாதிரி நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்குங்க. ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ நாள் இதை மிஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன், எனக்கு தெரியவே இல்லை இந்த சைடு ஏரியாவை. வாங்க இங்கே பாருங்க, ஃபுல்லாக ரைஸ் நெல் தாங்க. எங்கே பாரு நெல், இங்கேருந்து அந்த சைடு வரைக்குங்க ஃபுல்லாக ரைஸ் பாடி. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கண்ணுக்கெல்லாம் குளிர்ச்சியாக இருக்குங்க. வீட்டில் இருந்து கண்ணெல்லாம் எரியும். இப்போ பாருங்க, வரமாடா அக்ஷய், வரமாடா. நாய் இருக்குது இங்கே பாருங்க. கரெக்டாக மணி 6:20ங்க. பாருங்க, ஏர்லி மார்னிங் சைக்கிளிங். ஃபுல்லாக நெல் தாங்க. இந்த காலையில் மார்னிங் வாக் போகிறது ரொம்ப, வாக்கிங்கை விட சைக்கிளிங்கும் நல்லா தாங்க இருக்குது. அந்த காஸ்மிக் எனர்ஜி வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நம்ம காலையில் போகும்போது O3 அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச சார் சொல்லியிருக்கிறாரு. நம்மெல்லாம் O2 தான் சொல்லுவோம், ஆனால் இந்த டைமில் தான் O3 இருக்குமாங்க. அந்த O3 வந்து நம்ம ஹார்ட்டுக்கு போயிட்டு நுரையீரலுக்கு போயிட்டு நல்லா சுத்தம் பண்ணுவாங்க. இங்கே பாருங்க, அறுவடை எந்திரம் வந்திருக்கு, காட்டுறோம். இதாங்க இந்த சைடு அறுவடை எந்திரம் தெரியுதா? பாருங்க, ஃபுல்லாக நெல் வயல். அந்த பறவைகளோட சத்தம் ரொம்ப இனிமையாக, காதுக்கு இனிமையாக இருக்குங்க. அந்த காதில் ஒரு மாதிரி ஜில்லுன்னு ஒரு காற்று போகுதுங்க. அந்த காற்று அப்படியே ரம்யமாக இருக்குங்க. அக்ஷய் வா சீக்கிரம் முன்னாடி. Akshay. அறுவடை வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா,
அங்கே பாருங்க எங்கே பாருங்க அது கோழி காணாங்கோழி ஓடுது பாருங்க பாருங்க. இந்த வீடியோ வந்து எதுக்கு எடுத்து போகிறேன்னா, இதை பார்த்த 4 பேர் காலையிலே நம்மளும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனாங்கன்னா நான் இந்த வீடியோ போட்ட பயன் எனக்கு கிடச்சிதுங்க. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுருங்க. பாருங்கள், நீங்களும் மார்னிங் வாக்கிங், ஜாகிங், சைக்கிளிங் எல்லாம் போயிட்டு வாங்க. இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ்ஸு, பிஸ்னஸ் ஸ்ட்ரெஸ்ஸு, ஃபேமிலி ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாம் போயிடுங்க. ஹாப்பியாக இருப்பீங்க. அப்புறம் இந்த பேர்டு பறக்குது. ஓகேங்க, தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். டவுன் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் அடுத்த வில்லேஜ் வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் வசந்தம் தமிழ்.